السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى حضرت பிறந்தை அவர்களே, இவ்விருதை பெற்று ஹதரத் பிறந்தை அவர்களே, இவ்விருதை பெற்று விருதுக்கு கண்ணியத்தை தருவதற்காக இருந்திருக்கக்கூடிய ஹதரத் பிறந்தை அவர்களே, இவ்விருதை வழங்கி காசி அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய கேரளா கோழிக்கோடு மர்கஸ் சகாஃபா சுன்னியாவுடைய நிறுவனர் சுல்தானுல் உலமா கண்ணியத்திற்குரிய ஹதரத் பிறந்தை அவர்களே, மேலும் வாழ்த்துறை வழங்கிய சிறப்புரை வழங்க இருக்கக்கூடிய வழங்கிய கண்ணியத்திற்குரிய தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் தலைவர் பொருளாளர் அன்பு சகோதரர்களுக்கும் சலாம் கூறியவனாக எனது வார்த்தைகளை தொடங்குகிறேன். நேரத்தின் அருமை கருதி ஒரு சில நிமிடங்களில் எனது சிறப்புரை என்ற பெயர் இருந்தாலும் எல்லோரும் நிலை இன்று அது வாழ்த்துறையாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பது நேரத்தின் சூழல். உண்மையிலேயே சற்று முன்பு ஹலரத் அவர்கள் கூறியதை போன்று கௌரவிப்பதற்காக விருதுகள் வழங்கப்படுகின்றன. விருதுகளால் சிலர் கௌரவம் பெறுகிறார்கள், சிலரால் விருதுகள் கௌரவம் பெறப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்று கண்ணியத்திற்குரிய நமது காலை சாஹிப் அவர்களுக்கு நாம் விருது வழங்குகிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த விருதுக்கும் பெருமை, வழங்கக்கூடிய நமக்கும் அதன் வழியாக நாம் பெருமையை பெற்றுக்கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம். இருப்பினும் காலத்தால் மதிக்கப்பட வேண்டியவர்களை மதிப்பது கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே சொல்லுவாங்க, தகுதி இல்லாதவர்களை மதிப்பது இந்த மார்க்கத்திற்கு இடையூறை ஏற்படுத்தியதாகும். தகுதி இல்லாதவர்களை மதித்தால் நம்ம மதிக்கிறதுனால மற்றவங்களும் அவங்கள மதிப்பாங்க, அவன் மார்க்கத்துக்கு எதிரான சூழல்களை உருவாக்குவான். அப்படியானால் தகுதியானவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவதற்கு சமம். காலி சாஹிப் அவர்களை நாம் கண்ணியப்படுத்துகின்றோம் என்று சொன்னால் ஏதோ அவர்களுடைய பெயர் என்பதற்காக அல்ல, இந்த தீனுக்காக அவர்கள் ஆற்றிய மிக மேலான உயர்வான விலைமதிப்பற்ற அந்த சேவைக்காக மதிக்கின்றோம். அப்படி மதிப்பதன் வழியாக அவர்களை யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ அதன் வழியாக அவர்கள் நன்மையை பெற முடியும். அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா தஸாலு ஹாதிஹில் உம்மத்து பி கைரின் மா அல்லமு ஹாதிஹில் ஹுர்மத ஹக்க தஅலீமிஹா. மதிக்க வேண்டியவைகளை மதிக்கின்ற வரை இந்த சமூகம் நன்மையில் இருக்கும். மதிக்க வேண்டியவைகளை மதிக்க தவறினால் அழிந்து போய் விடுவார்கள் என்று அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். எனவேதான் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. கண்ணியத்திற்கு காலி சாஹிப் அவர்கள் நம் எல்லோருக்கும் அறிமுகமானவர்கள். அவர்களுடைய உயர்வை பற்றி நாம் நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறோம், கேட்கின்றோம். ஒரு புறத்தில் அவர்களுடைய நேரடியான மாணவன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அத்தகைய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை நான் பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ள முடியும். 1999 2001 வரைக்கும் எம்ஏ நேரடியாக அவர்களிடம் நாங்கள் கல்வி பயிலும் பாக்கியத்தை பெற்றோம். அது ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். ஹஸ்ரத் அவர்கள் கண்ணியமிகு காலி சாஹிப் அவர்கள் எல்லா வகையிலும் முன்மாதிரி மிக்கவர்கள். சுருக்கமாக அவர்களது வரலாற்று பின்னணி ஒரு சில வரிகளில் சொன்னால் பொருத்தம். 1942 ஹைதராபாத்தில் பிறந்தவங்க. அவங்க ஹைதராபாத்தில் அவங்களுடைய தந்தை மறைந்த முன்னாள் காலி முகமது அசீசுதீன் சாஹிப் அவர்கள் நிசாம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த தலைமைச் செயலகத்தில் அதிகாரியாக பணியாற்றினார்கள். எனவே அவர்களது குடும்பம் அங்கு இருக்கிறது. அந்த சூழலில் 1942 பிறந்தது மட்டுமல்ல, தங்களுடைய பிஎஸ்சியுடைய அந்த யூஜி கல்வியை உஸ்மானியா யூனிவர்சிட்டியில தான் முதலாக முடிச்சாங்க. கல்வியை அங்கு நிறைவு செய்கிறார்கள். ஆனால் கல்வியின் மீது தொடர்ந்து அவர்களுக்கு இருந்த ஆர்வம் எதுவரை நீடித்தது? ஏறக்குறைய 58 வயது வரை அவர்கள் கல்வியை படிப்பதிலேயே தங்களுடைய காலத்தை கழித்தார். எல்லாத்துக்கும் தெரியும், கைரோ போனால் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில
அல் இஜாசத்துல் ஆலியா என்ற உயர்ந்த அந்த சனதை பெற்றார்கள். மார்க்கத்துடைய உசூலுத்தீன், தீனுடைய அடிப்படை ஞானம், குறிப்பாக குர்ஆன் ஹதீஸுடைய அந்த ஞானத்தின் வழியில் அந்த பிரிவில் உயர் பட்டத்தை பெற்றார்கள். எம்ஏ படித்தாங்க. அங்கே ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் தான் எம்ஏ முடிக்கிறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 1988 தங்களது 46வது வயதில் எம்ஃபில் முடிக்கிறாங்க. 2000 தங்களது 58வது வயதில் PhD முடிச்சாங்க. அன்று நாங்கள் அவர்களுடைய மாணவர்கள், நாங்கள் படிக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்தில் அந்த காலகட்டத்தில் தான் ஹஸ்ரத் அவர்கள் PhD முடிக்கிறாங்க. அந்த காட்சி, அந்த வைவா நாங்கள் எல்லாம் கண்கூடாக பார்க்கும் வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். தொடர்ந்து வயது, கல்விக்கு வயதில்லை என்பதனால், அது மட்டுமல்ல, யாராவது ஒரு சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட ஒரு ஞானம் இருக்கிறது என்று சொன்னா, ஒரு விஷயம் தெரியும்னு சொன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. நிக்காக நடத்தி வைக்கிறதுல தமிழ் வார்த்தைகளை எப்படி சொன்னா பெட்டரா இருக்கும். நாங்கள் MA ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்பாங்க, சொல்ல தமிழ் வார்த்தையை எப்படி சொன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு தெரியும் என்பது வேறு, இருந்தாலும் நம்முடைய மதர் லாங்குவேஜ் இது, இவங்க அதிலேயே இருக்கிறவங்க, அந்த பழக்கத்தில் உள்ளவங்க, இவங்கள்ட்ட கேட்டால் பிராக்டிக்கலாக என்ன சொல்றாங்கிறது தெரியும். எவ்வளவு பெரிய ஒரு பணிவு, அடக்கம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் கிருபையினால் இவர்கள் மட்டுமல்ல, இந்த குடும்பமே உயர்ந்த கண்ணியத்திற்குரியது. அந்நாயித் என்று சொல்லக்கூடிய அரபு மன்னகத்திலிருந்தும் இதர மிக முக்கிய அரபு கண்ட்ரிகளிலிருந்தும் இவர்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், முன்னோர்கள் இப்பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லும். அவர்களில் பல குடும்பங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது சஹாபாக்களுடைய வழித்தோன்றர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. அதனால் தான் அவர்களை கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அஹ்லுல் பைத் என்று நம்மில் பலர் அழைப்பது உண்டு. சிலர் அபூபக்கர் சித்திக் நாயகத்தின் வம்சம், பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் அழைப்பது உண்டு. ஆனாலும் பெருந்தன்மை கருதி சரியான 100% எவிடன்ஸ் தங்களிடத்தில் இல்லாததால் அதை அவர்கள் சொல்வதற்கு அவர்கள் யோசிப்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு பக்கம் உயர்ந்த பாரம்பரியம், இன்னொரு பக்கம் வேண்டுதல். அந்த குடும்பம் காலம் காலமாக இந்த சமூக ஷரியத்துடைய நீதித்துறையில் பதவிகள் வைத்திருக்கிறார் என்பதை எங்களுடைய பொருளாளர்களோடு குறிப்பிட்டார்கள். அவர்களுடைய நானா காசி உபைதுல்லா சாஹிப் இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் முதலாவதாக 1927 சீஃப் காசியாக நியமிக்கப்பட்டவங்க. அன்றைய பல்வேறு நம்முடைய சென்னை, தமிழகம் மட்டுமின்றி தமிழகம், அதே போன்று ஆந்திரா, பல்வேறு பகுதியில் உள்ளிட்ட சென்னை பிரசிடென்சி என்று சொல்லக்கூடிய சென்னை மாகாணத்தின் பொறுப்பாளராக காசியாக இருந்தார்கள். அதற்கு அடுத்து இவங்களுடைய மாமா காசி ஹபீபுல்லா, ஒரு வரலாறு நான் படிக்கின்ற பொழுது ஆச்சரியப்பட்டேன். காசி ஹபீபுல்லா சாஹிப் அவர்கள் அந்த நேரத்தில் காசியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். முதறிஞர் ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருக்கிறார்கள். நேர்காணல் நடைபெறுகிறது. 5 பேர் அப்ளை பண்ணி இருக்கின்றார்கள். நேர்காணலுக்கு இன்டர்வியூக்கு 4 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. ஒருத்தர் ஆப்சன்ஸ் வரல. அப்போ ஒரு சிஎம் கேட்கிறாரு தன்னுடைய உதவியாளர்கிட்ட, 5 பேர்ல யார் ஒரு ஆள் வரல அப்படின்னு கேட்கிறாங்க. ஹபீபுல்லா சாஹிப் அவங்கிறவங்க வரல, இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள், அன்னைக்கு நம்ம இன்டர்வியூ வச்சிருந்திருக்கோம், அதனால ஜும்மா இருக்கிறதுனால என்னால் வர முடியலன்னு சொல்லி நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, தபால் அனுப்பியிருக்கான்னு சொன்னாங்க. உடனே என்ன சொன்னாங்களாம், நாம் அவர்களுடைய மார்க்கத்தின் நீதிபதியாக காசியாக நியமிக்க போகின்றோம். அதன் மீது யார் இவ்வளவு அக்கறை கொண்டு இருப்பார்களோ அதில் தனி அவர்கள் தான் நீண்ட நெடுங்காலம் பதவி வைத்தவர் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்து என்று சொன்னால் இன்றைக்கு 48 ஆண்டுகள் நமது காசி சாஹிப் அவர்கள் 1986 பொறுப்பேற்றிருக்காங்க. இன்றோடு இதுவரை 48 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் 50களை கடந்து அவர்களது பிள்ளைகள் இந்த பாரம்பரியம், அதுல நம்ம கண்ணியத்திற்காக காசி சாஹிப் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் கடந்து செல்லலாம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. அதே அவருடைய குடும்பம், காசி சாஹிப் அவர்களுடைய தந்தையார் ஜனாப் முகமது அசீசுத்தீன் சாஹிப், அவங்க அதற்கு முன்பு காசியாக இருந்திருக்கிறாங்க. இவங்க தங்களுடைய தந்தை, தங்களுடைய மாமா, தங்களுடைய நானா போன்ற மேன்மக்களுக்கெல்லாம் கூடவே இருந்து இந்த கலாவத்துடைய பொறுப்பில் ஹிதமத் செஞ்சு, பொறுப்புகள் வேண்டுமானால் 1986 வந்திருக்கலாம். அதற்கு முன்பு இருந்து இந்த துறையின் மீது அலாதியான ஆர்வம் மட்டுமல்ல, தீனுல் இஸ்லாத்தின் மீது அளப்பரிய பற்று, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பேரன்பு, அந்த பேரன்புக்கு சாட்சி அவர்களது எளிமையான வாழ்க்கை என்று சொன்னால் அது இன்னொரு கருத்தை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை.
முழுக்க முழுக்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு பல்வேறு வசதி வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறார். ஆனால் அவர்கள் எளிமை என்பது நாம் எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க எளிமையாக, எல்லாரும் கற்பனை கூட செய்ய முடியாது அவ்வளவு பெரிய எளிமை. இது சஹாபாக்களின் பண்பு. உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், எளிமையாக இருப்பார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் என்று அழைக்கப்பட்டவர்கள், சாஹிபுன் ஃபில் கார் பெருமானாரோடு தோழமையில் இருந்தவர்கள், அஷ்ரத்துல் முபஷ்ஷராவில் இருந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், யாரேனும் ஒருவன் மன் அராத அன் யன்துர இலா மையித்தின் யம்ஷி அலா வஜ்ஹில் அர்த் ஃபல்யன்துர் இலா அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்தின் நடமாடும் ஜனாசாவை பார்க்க விரும்பினால் எனது தோழர் அபூபக்கரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எந்த உமர் நாயகத்தின் பெயர் கேட்டால் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நடுங்கினார்களோ அந்த உமர் எனக்கு எங்கே என்று கேட்ட பொழுது சாதாரணமாக மஸ்ஜித் நபவியில் ஒரு பகுதியில் ஒரு சாதாரண கல்லை தலைக்கு வச்சு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அவர்களின் நிலை. இப்படி ஒரு உயர்ந்த பாரம்பரியத்தில் வந்து அதை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய நமது கண்ணியத்திற்கு காசி சாஹிப் அவர்களுக்கு நாம் எவ்வளவு கண்ணியம் செலுத்தினாலும் கண்டிப்பாக அது குறைவானது தான். அதை விட அவர்கள் 100 மடங்கு அதற்கு தகுதியானவர்கள். அந்த ஒரு உயர்ந்த நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் வாழும் காலத்திலேயே ஜமனாக அவர்களின் துஆவின் வழியாக நம் எல்லோருக்கும் இறைவனின் பேரொருள் கிடைக்கட்டுமாக என்று வாழ்த்தியவனாக இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.